வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி நியூ இயருங்க. எல்லோரும் எல்லா வருஷம் போல் இல்லாமல் இந்த வருஷம் இன்னும் நிறைய சந்தோஷத்தோடு இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாகவே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகேவா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டுடே பார்த்திங்கன்னா நம்ம பலா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம தோட்டத்தில் எல்லாரும் விரும்பி கேட்குற ஒரு விஷயம் இந்த பலாப்பழம் தான். இந்த பலாப்பழம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அறுவடை ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய் இது 1 வீக்குள்ளே இதெல்லாம் வந்துடும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அறுவடை ஆயிடுச்சு. மழையினால் பாதி வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா இந்த ஹீல்டு முடித்தா மட்டும்தான் அடுத்த நெக்ஸ்ட்டு வர சீசனுக்கு நம்மளுக்கு ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான ப்ராசஸ்மே செடி எடுத்துருச்சு. இப்போவே நம்மளுக்கு துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பிஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பலாச்செடியை பொறுத்த வரைக்கும் தண்ணி பலாமரம், ஓகேவா? பலாமரத்தை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பலாமரத்துக்கு தண்ணி தேவை தான். ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்கினா இந்த மரத்துக்கு கம்ப்ளீட்டாக செட் ஆகலை. ஓகேவா? நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன். இது ஹைப்ரிட் வெரைட்டி, நாட்டு வெரைட்டி எப்படின்னு தெரியாது. இருந்தாலும் நாட்டு வெரைட்டி நம்ம நிலத்துக்கு பக்கத்து நிலமே ஒருத்தவங்க ஒரு செடி வச்சு வளர்த்துட்ருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது நல்ல ஸ்மெல் வந்தது. பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்துருச்சு. ஓகேவா? இந்த பழம் கட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரூட் வந்துடுச்சுன்னா இப்படி நீங்கள் ஜஸ்ட் இப்படி பிரேக் பண்ணாவே இந்த இடத்துல ஒடிஞ்சிரும். இந்த பழம் சூப்பராக நிறைய ஸ்மெல், அதிகமான ஸ்மெல்லாக இருக்குது. பழம் அருமையாக நம்மளுக்கு கட் பண்ணிட்டோம். ஓகேவா? வெற்றிகரமாக. இதுதாங்க ஹாப்பினஸ்ஸே. நம்ம ஒரு செடி வச்சு வளர்த்து அதுலேருந்து நம்ம இந்த ஃப்ரூட்டை கட் பண்ணும் போது சாப்பிடல அதெல்லாம் செகண்டரி. நம்ம வச்ச செடி பலன் கொடுக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ கீழே வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா பணம் பாருங்கள், இது ஒரு ஃபுல் பழம் கிடையாது, முழுமையான பழம் கிடையாது. இது அங்கங்கே கொஞ்சம் மடங்கி இருக்குது. ஓகேவா? அதனால் ஃப்ரூட் ஃபுல்லாக வராது. இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ காய் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே அறுவடை ஆகிட்டு நம்மளுக்கு இந்த ரெண்டு காய் விட்டதில் பெரிய கட் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன காய் தான் இருக்குது. ஓகே, நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். பக்கத்து நிலத்தில் ஒரு மரம் வச்சுருக்காங்க. அந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. பயங்கர ஹைட்டாக இருக்குது. ஒரு புளிய மரம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அது ஒரு 60 அடி ஹைட்டு இருக்கும். ஓகேங்களா? 60 அடி ஹைட் இருக்குது. பட் என்ன பண்ணலன்னா நிறைய காய் பிடிக்கல. நாட்டு ரகத்தில் இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அது எப்போ காய்க்கும் எப்போ காய்க்காது அப்படிலாம் நம்மளால் கரெக்டாக கணிக்கவே முடியல. ஆனால் இந்த ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காய்க்குது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு மரம் ஒரு வருஷம் ஒரு சீசனுக்கு ஒரு மரத்தில் சாதாரணமாக 20 காய் தாராளமாக வைக்குது. ஓகேங்களா? நான் சொல்கிறது இது சின்ன ஒரு 3 வருஷம் மரம். அதனுடைய ஸ்டெம்மெல்லாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் பாருங்கள், சின்னதாக தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் பெருசாக நமக்கு பெரிய பெரிய தண்டுகள்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன மரம் தான், சின்ன சைஸ் தான். நம்ம இப்போ தான் தோட்டம் ஒரு சைட்லேருந்து நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இப்போ கொய்யா தோட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ மாந்தோப்பு பவர் வீடரில் தான் ஓட்டுறோம். ஏன்னா நம்ம டிராக்டரில் வச்சு நம்மளால் ஓட்ட முடியாது. ரீசன் என்னென்னா நம்ம நெருக்கமாக வச்சுருக்கோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஸ்ட்டாக தான் நம்ம பலாச்செடிக்கு வரணும். ஏன்னா பலாச்செடி கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது. மழை கண்டினியூவாக இருந்ததுனால இன்னும் நம்மளுக்கு அந்த ஈரம் இருக்கிறதுனால நம்ம இன்னும் க்ளீன் பண்ணல. ஆனால் அடுத்து நம்ம அந்த வேலைக்கு தான் வரப்போகிறோம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன உரம் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் போட முடியும். ஓகேவா? கண்டினியூவாக நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டான வீடியோ உண்மையாகவே கொடுக்க முடியல. கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், இதெல்லாம் இன்னும் பழுக்கல. இது எப்படி கட் பண்ண போகிறதுனே தெரில. பாருங்களேன், இப்படியும் கீழே நிறைய காய் விழுந்துட்டுருக்கு. தான் வேஸ்ட்டு பாருங்கள், பிளாக்காக இருக்கிறது இந்த மாதிரிலாம். இவ்வளோ பெரிய காயெலாம் கீழே விழுந்தால் நம்மளுக்கு எவ்வளோ வேஸ்ட் இல்லை, டேஸ்ட்டே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப சல்லுன்னு கீழே விழுந்த முன்னெல்லாம் ஆனால் வெயில் காலத்துக்கு வெயில்னால வெதும்பி விழுற காயும் இருக்கும். பட் அதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இது அப்படி கிடையாது. பாருங்கள், இந்த மரம் ஃபுல்லாகவே இலை ஃபுல்லாக கொட்டிடுச்சு. தண்ணி இந்த ஈரம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. பாருங்கள், ஸ்டெம்மு அது காஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய மரம் காய்ஞ்சு போனால் நம்மளுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை தான்.
ஆனால் இந்த முறை வந்து க்ளீனாக ஓட்டி தண்ணி எவ்வளோ மழை வந்தாலும் இது ஏன்னா இது ஹைட்டான பிளேஸ் தான். இது கீழே நிலம் நம்மளுக்கு வந்து மலை மேலெலாம் இருக்கும்ல, லேயர் அப்படி தான் இருக்கும் நம்ம தோட்டம் வந்து. ஆனால் பட் இதில் இந்த முறை தங்கிடுச்சு, தண்ணி போக வரப்பெல்லாம் நம்ம வெட்டி விடலை. நெக்ஸ்ட் டைம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி பண்ணிடணும். இந்த நாட்டு மரம்லாம் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க, நல்லா பச்சையாக பார்க்க. அந்த லீஃப் என்ன இருந்தாலும் நாட்டு மரம் மாதிரி அழகு வந்து வேறு எதுவுமே கிடையாது. பாருங்களேன், இந்த மரம் பார்க்கவே பாருங்கள், இங்கே எவ்வளோ மழை வெயில் எப்படி இருந்தாலும் வந்து இலைகள்லாம் அருமையாக இருக்குது. காய் வந்து ஆனால் கவுண்ட் கம்மியாக தான் கொடுக்கும் போல். அதெல்லாம் 100 வருஷம் ஆனால் தான் நிறைய காய் கொடுக்கும் போல் இருக்குது நாட்டு செடியெல்லாம். நான் பார்த்துருக்கோம்ல நாட்டு மரம்லாம், நம்ம வந்து வெளியே போய் பார்த்து நானும் கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் பலா மரத்தை பற்றி. இப்போ தான் ஓரளவுக்கு வந்து ஒரு 5% தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.